Hi everybody, welcome to Sala's Cooking. மட்டன் பிரியாணி ஆம்பூர் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அளவு வந்து உள்ள வீடியோவில் நான் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். மல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, புதினா இலை, வெங்காயம், தக்காளி, தயிர், வரமிளகா பேஸ்ட்டு, அப்புறமா பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை இந்த சைஸில் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. இவ்வளோ தான் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள். வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்த்த போகிறது கிடையாது. இது வந்து லைட்டாக பொரியட்டும். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா இதிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக ரெட் சில்லி பேஸ்ட் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு செய்கிறதுக்கு 20 காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்க விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் மீதி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சைட்லலாம் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்துலேருந்து எடுத்த ஜூஸ் வந்து நான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். ரைஸும் மட்டனும் வந்து சம அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த மீட் ஸ்மெல் போகும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதில் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 6லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மட்டன்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் 3.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அளவு. நான் மொத்தமாக 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 கப் வந்து மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நான் 3.5 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன்.
தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் அரிசியை சேர்த்துடலாம். ஆம்பூர் பிரியாணினாலே வந்து ஜீரக சம்பா அரிசி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. 2 கப் அரிசி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி தழை அப்புறம் புதினா தழை 2த்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 3லேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி எதுவும் போடாமல் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் குக் பண்ணுங்கள். அப்போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் விசில் எதுவும் விடாமல் தம் குக் தான் பண்ணுறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அரிசி எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி விட்டு ஓரமாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சாதம் குழஞ்சு போகாமல் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமே இன்னுமே நல்லா உதிரியாக மாறிடும். ஸ்டார் பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ஆம்பூர் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.